கோவை விழாவின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம். கோவை விழாவின் 17வது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது. இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். வழக்கமாக எப்போதும் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு 2 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதில் பயணம் செய்ய எந்த கட்டணமும் இல்லை. நவம்பர் 24 முதல் டிசம்பர் 1 வரை நடைபெறவுள்ளது. வ.உ.சி. பார்க் கேட்டில் இருந்து தொடங்கி காந்திபுரம் வழியாக லட்சுமிபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி மீண்டும் வ.உ.சி. பார்க் வந்தடையும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் கூறியிருப்பதற்கு இணங்க உக்கடம், லேக் வியூ உள்ளிட்ட பகுதிகளிலும் இயக்க ஆலோசிக்கப்படும் என கோவை விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல இந்த பேருந்தில் பயணம் செய்ய இணையதளத்தில் முன்பதிவு செய்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் அருண் செந்தில்நாதன், கோயம்புத்தூர் விழாவோட சேர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்ம டபுள் டெக்கர் பஸ் 4.0 கோயம்புத்தூர் விழாவின் சார்பாக வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ கோயம்புத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் விக்டரி பெரேட் போன அதே பஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடை வந்து கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும். இந்த டபுள் டெக்கர் ரைட்ல நீங்க வந்து பயணம் செய்யறதுக்கு கோயம்புத்தூர் villa.ticket9.com வெப்சைட்ல முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட டெய்லியும் நீங்க வந்து VOC பார்க்ல வந்து போகலாம். காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்கு. லாஸ்ட் இயர் இது ஒரு மேசிவ் ஹிட் ஆச்சு. அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு இந்த மலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர், கார்பரேஷன் கமிஷனர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் 3 பேரும் மலையிலயும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த நவம்பர் 14 இருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்கு. அவள் அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம். இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ரூட்டுங்க. இங்க VOC பார்க்ல இருந்து காந்திபுரம் பிளைஓவர் ஏறி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கிட்ட யூ டர்ன் போட்டு திரும்பியும் வந்து VOC பார்க் வந்து வர இருக்கு. இது போக திருச்சி ரோட் ரூட்டும் கிராஸ்கட் ரோட் ரூட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம்.
கண்டிப்பா வரக்கூடியதுல புது ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். கண்டிப்பா ஃபிளைஓவர்ல சான்சஸ் இருக்குங்க. ஆல்ரெடி காந்திபுரம் ஃபிளைஓவர் வந்து பண்றோம். இப்பதான் கார்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனாரு உக்கடம் ஃபிளைஓவரும் கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி. அதோட ரெக்கி வந்து பண்ணிட்டு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும் போது கண்டிப்பா அதை வந்து நாங்க வந்து பண்றோம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 20 ரைடு வந்து பிளான் பண்ணிருக்கோங்க. ஒரு ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70 பேர் வரைக்கும் போக முடியும். ஸ்பாட் புக்கிங் இல்லைங்க, எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் இருக்கு. இதுல எந்த ஒரு கட்டணமும் இல்ல, எல்லாருமே வந்து இலவசமா இந்த பஸ் ரைடு வந்து போக முடியும். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா முன்பதிவு வந்து பண்ணணுங்க.